ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். பட் இடையில வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த புத்தகத்தை எடுத்து படித்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. இப்போ இந்த புத்தகத்துலேருந்து எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சுதேசி மன்னர்கள் அவங்களோட விசித்திரமான பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மன்னருமே வந்து ஒரு விசித்திரமான பழக்க வழக்கங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த சுதேசி மன்னர்கள் யார் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து நிறைய மன்னராட்சி வந்து நடந்துகிட்டு இருந்திருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்து சுதந்திரம் வாங்கினோடனே வந்து இந்த சுதேசி மன்னர்களை வந்து நீங்கள் இந்தியாவோட இணைறீங்களா பாகிஸ்தானோட இணைறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து பெரிய டிஸ்கஷனும் நிறைய நடந்திருக்கு. அதுக்கு இந்த சுதேசி மன்னர்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய பாகிஸ்தானோட இணைஞ்சா வந்து நம்மளால வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து கட்டுப்பாடே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்தியா கீழேயோ இல்லை பாகிஸ்தான் கீழேயோ ஒரு கட்டுப்பாட்டு கீழே போயிட்டா நம்மளோட சுதந்திரம் எல்லாம் பறி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி மன்னர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பெரிய வரலாறு. பட் இந்த சுதேசி மன்னர்கள்ல சில பேர் விசித்திரமான பழக்கங்கள் வந்து நிறைய வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் சில விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சுதேசி மன்னர் அவர் எப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே வந்திருப்பாராம். அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மாசத்துல வந்து வருஷத்துல 12 மாசத்துல வந்து 11 மாசம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். வெறும் ஒரு மாசம் மட்டும் வந்து எலுமிச்சை சாரா குடிச்சு உடம்பு வந்து இறக்கிட்டு இருப்பாரு. அவரோட வெயிட் வந்து 136 கிலோவா. இன்னொன்று அடுத்த வருஷம் அந்த ஒரு மாசம் முடிஞ்சோடனே மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாராம். அவரோட பழக்க வழக்கமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தான் பழக்க வழக்கமா. அந்த மாதிரி ஒரு சுதேசி மன்னர் இருக்காரு. அவரை பற்றி அவர் என்னென்ன சாப்பிடுவாருன்னு சொல்லி சொல்றாங்க. பாட்டியால அரசர் அவர் தான் வந்து சுதேசி மன்னர். அந்த பாட்டியால அரசருக்கு சாப்பிடுவதுதான் ஒரு நாளின் முக்கிய வேலை. அவரது ஒரு வேளை உணவு நெய்யில் வறுத்த 6 கோழிகள், 2 கிலோ ஆட்டு இறைச்சி, பாலில் செய்யப்பட்ட இனிப்புகள், காடை, கௌதாரி, புறா, மான், மிலா, மீன் என ரகமாக பொரிக்கப்பட்டு உணவு மேஜையில் அடுக்கப்பட வேண்டும். அவரது எடை 300 பவுண்ட், அதாவது 136 கிலோ. இந்த மாதிரி 11 மாசம் சாப்பிட்டு ஒரு மாசம் மட்டும் எலுமிச்சா சாரா குடிச்சு உடம்பு வந்து இழப்பாரா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாராம். ஸோ அவர் வந்து பாட்டியால அரசர். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவர் வந்து காசி ராஜா. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பசு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. பசுவோட முகத்தில் தான் வந்து அவர் காலையில் முழிப்பார். அதனால வந்து தன்னோட அரண்மனையிலே வந்து நிறைய பசுக்களும் அதை பாதுகாக்கிற காவலாளிகளுமே வந்து வச்சுட்டு இருப்பாரா. ஸோ எங்கே போனாலுமே வந்து பசு வந்து அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பசு மூஞ்சில் தான் முழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வினோதமான பழக்க வழக்கமே வந்து வச்சுட்டு இருந்தாராம். இன்னொருத்தர் வந்து இருக்காரு. அவர் யாருன்னா வந்து பெண்களோட மூக்குத்திகளை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது அவர் பேரையுமே நான் வந்து படித்து நான் சொல்லிடுறேன். ராம்பூர் நவாப். ஸோ ராம்பூர் நவாப் என்ன பண்ணுவார்னா வந்து அந்த கன்னி பெண்களாக பார்த்து அவங்களோட சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த மூக்குத்திகளை வந்து சேகரித்து வைப்பாராம். அவரோட இடத்துல வந்து நிறைய மூக்குத்திகள் வந்து கண்டெடுத்தாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. நான் அதையுமே படித்தே வந்து சொல்லிடுறேன். ராம்பூர் நவாப் கன்னி பெண்களாக தேடி சுகித்து அவர்களின் மூக்குத்திகளை நினைவு சின்னமாக சேகரித்துக் கொள்வார். அவரிடம் ஆயிரக்கணக்கான மூக்குத்திகள் இருந்தன. டோல்பூர் மன்னருக்கு சீட்டு விளையாட்டு தான் உலகம். ஸோ அந்த ராம்பூர் நவாப் இவர் தான் வந்து அந்த மூக்குத்திகளாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் டோல்பூர் மன்னர் அவருக்கு வந்து சீட்டு விளையாடுறதா ரொம்ப உலகமா. ராஜா புபீந்தர் சிங் அவர் எப்படின்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் விரும்பியா. ஸோ ஆடம்பர கார் தான் வந்து நிறைய அவர் வாங்கி வச்சிருப்பாராம். அதாவது ராஜா புபீந்தர் சிங் அப்படின்றவர் ரோல்ஸ் ராய்ஸ் பிரியனா. அவர் வந்து நிறைய ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வந்து ஆடம்பர கார்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாராம். அவரோட காரோட முகப்பு பகுதி வந்து தங்கத்தால் ஆனதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணி நிறைய ரெடி பண்ணுவாராம். அதாவது இந்தியாவில் உள்ள சுதேசி மன்னர்கள்ட்ட தான் வந்து நிறைய ரோல்ஸ் ராய்ஸ் நிறைய விலை உயர்ந்த கார்கள் எல்லாமே வந்து சுதேசி மன்னர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவில் அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்றாங்க. இப்படி விசித்திர குணங்கள் கொண்ட மகாராஜாக்களில் ஒருவர் தான் குஜராத்தின் தென்மேற்கு பகுதியில் இருந்த ஜூனாகத்தின் நவாப் மஹபத் கான் ரசூல் கான். ஸோ இந்த மஹபத் கான் ரசூல் கானை பற்றி வந்து பெரிய ஒரு இதே சொல்கிறாங்க. அவர் வந்து எந்த மாதிரி ஒரு விசித்திர பழக்கம் வச்சிருந்தார் அப்படின்னா வந்து ஒரு நாய் சம்பந்தமாக வந்து ஒரு பெரிய பழக்கம் வச்சிருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை மிஸ் பண்ணிட்டேன், அதையுமே நான் சொல்லிடுறேன். சுதேசி மன்னர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ரகம், விசித்திரமான மனநிலை கொண்டவர்கள், ஆடம்பர பிரியர்கள். கபூர்தலா மன்னர் அப்படின்றவர் வந்து 14ஆம் லூயி மன்னரின் மறுபிறப்பு என்று நம்பினார். இந்த கபூர்தலா மன்னர் வந்து தன்னை எப்படி நினைச்சிருக்காருன்னா வந்து 14ஆம் லூயி மன்னரின் மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அதுக்காக என்ன பண்ணாரா, அவரோட மாளிகையே வந்து வார்சல்ஸ் அரண்மனை, அந்த வார்சல்ஸ் அரண்மனை போல வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் அரண்மனை வந்து ரெடி பண்ணாரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது தான் வந்து முக்கியமான ஒரு மனுஷன், அதாவது வந்து நவாப் மஹபத் கான் ரசூல் கான். ஸோ இவருக்கு என்ன விசித்திரமான பழக்கம் இருந்துச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 800 நாய்கள் வந்து வச்சிருப்பாராம். ஒரு நாய்களுக்கும் ஒரு தனி சின்ன அறைகள் வச்சிருப்பாராம். அதுக்கு தனியாக வந்து காவலாளிகள் வச்சிருப்பாராம், மருத்துவர்கள் வந்து வச்சிருப்பாராம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து முதல்ல போய் அந்த நாய்களை குணப்படுத்துற மாதிரி வந்து அவ்வளோ எல்லா அவசர உதவிகள் எல்லாமே வந்து அங்கே இருக்குமா. அவர் வந்து அந்த அலங்கார மணிகள் எல்லாமே வந்து அந்த நாய்களுக்கு வந்து போட்டு விடுவாராம். அந்த அளவுக்கு வந்து பெரிய அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு நாய் பிரியரா. அதையுமே வந்து இங்கே சொல்றாங்க.
அத்துடன் நாய்களுக்கான விசேஷ உடைகள், அலங்கார மணிகள், முத்து மாலைகள் ஆகியவை வைத்திருந்தார். ஏதாவது ஒரு நாய் இறந்துவிட்டால் அதன் நினைவாக சலவை கற்களால் மண்டபம் கட்டப்படும். நாய்களை நேசித்த அளவில் ஒரு பங்கு கூட அவர் தனது ராஜ்யத்தில் இருந்த மக்களை நேசிக்கவே இல்லை. அவரது படுக்கையில் அவரோடு தூங்குவதற்கென்ற சில நாய்களை வைத்திருப்பார். அவற்றை கட்டி கொண்டுதான் நவாப் தூங்குவார்னு சொல்லிட்டு இந்த மஹபத் கான் ரசூல் கான் அவர் வந்து சொல்றாங்க. 800 நாய் வச்சிருப்பாரு. இவ்வளோ நாய்களுக்காக வந்து பண்ணுவாராம். அவரது செல்ல மகள் என்று அழைக்கப்பட்ட ரோசனா ரா அப்படின்ற ஒரு நாய்க்கு வந்து திருமணம் பண்றதுக்காக வந்து மாப்பிள்ளை பார்த்தாரா. அதாவது வந்து இவர் வச்சிருந்தது வந்து பெண் நாய், அதாவது ரோசனா ரா அப்படின்றது. அதுக்கு வந்து ஆண் நாய் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து மணமகனே வந்து தேடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்யாணமே வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்றதுமே இங்கே சொல்றாங்க. மங்ரோல் சமஸ்தானத்தை சேர்ந்த பாபி என்ற ஆண் நாய் மணமகனாக தேர்வு செய்யப்பட்டது. அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டன. திருமண விழா 3 நாட்கள் நடந்தன. எல்லா சமஸ்தானங்களைச் சேர்ந்த மன்னர்கள், நவாப்புகள், ஜமீன்தார்கள் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர் சொல்லிட்டு ஒரு நாய் திருமணத்துக்கு வந்து இவ்வளோ ஜமீன்தார்கள் மன்னர்கள்லாம் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த திருமணத்தோட தலைமை விருந்தினர் யாருன்னா வந்து கர்சன் பிரபா. மேபி அப்போ உள்ள இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் உள்ள கர்சன் பிரபா. அவர் வந்து சரி ஒரு நவாப் வந்து அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு சுதேசி மன்னர் அவர் வந்து அழைச்சிருக்காரு. கண்டிப்பாக நம்ம போகணும் சொல்லி திருமணத்துக்கு வந்திருக்காரு. அப்போதான் தெரியுது திருமணம் வந்து ஆண் பெண்ணுக்கு இல்லை, அது வந்து ஒரு 2 நாய்களுக்கு நடக்கிற திருமணம். அதுக்கு வந்து நம்மளை தலைமை கூப்பிட்டுருக்காரு சொல்லி கர்சன் பிரபு வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டாராம். இதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சுதேசி மன்னர் மஹபத் கான் ரசூல் கான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த நாய் பெரியர் அது எப்படி அவர் கோச்சிட்டு போகலாம், இது வந்து என்ன அவமதிக்கிற மாதிரி சொல்லி அதுக்குமே வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அந்த திருமணம் எப்படி நடந்துச்சுன்றதை வந்து சொல்றாங்க. அது 2 நாய்களுக்கு நடக்கும் திருமணம் என்று அறிந்த கர்சன் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அது தன்னை அவமதிக்கும் செயல் என்று நவாப் பகிரங்கமாக அறிவித்தார். திருமண நிகழ்ச்சியில் 1 லட்சம் பேருக்கு மேலானோர் கலந்து கொண்டனர். திருமண நாள் அன்று காலையில் மணமகளான ரோசனா ரா பன்னீரில் குளிக்க வைக்கப்பட்டாள்னு சொல்லிட்டு இவரோட அந்த பெண்ணை ரோசனா ரா வந்து பன்னீரில் வந்து குளிக்க வச்சிருக்காங்க. பட்டு ஆடை, வைர மாலைகள், முத்து மாலைகள் அணிவிக்கப்பட்டன. மணமகளை வெள்ளி பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர் சொல்லிட்டு வெள்ளி பல்லக்கில் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. 250 நாய்கள் அந்த பல்லக்கு முன்னால் அணிவகுத்து வந்தன. அதன் முன்னால் ராணுவ வீரர்கள் பேண்ட் வாத்தியம் முழங்கி வந்தனர். மணமகன் ராபி மணமகன் பாபி அவர் வந்து ரயில் மணமகன் இப்போ வந்து மணமகன் வந்து எப்படி வராரு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மணமகளுக்கு வந்து இவ்வளோ இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த இவர் வச்சிருந்த அந்த ரோசனா ரா அப்படின்ற ஒரு நாய்க்கு இப்போ மணமகன் பாபிக்கு வந்து எங்கிருந்து வராரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே மணமகன் பாபி ரயிலில் வந்து சேருவதால் ரயில் நிலைய வாசலில் அந்த நாயை எதிர்கொண்டு அழைக்க அரண்மனையின் முக்கிய பிரமுகர்கள் மாலையோடு காத்திருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மணமகன் வர்றதுக்காக அரண்மனையில் உள்ள முக்கியமான ஆளுங்க வந்து ரயில் நிலையத்தில் வந்து காத்துட்டு இருந்திருக்காங்களாம் மாலையோட. மணமகனுக்கு பட்டாடை மாலைகள் சூட்டப்பட்டு தங்க காப்பு அணிவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தங்க காப்புலாம் வந்து அணிவிச்சிருக்காங்க அந்த ஆம்பளை நாய்க்கு. ஸோ இதை மேலும் வாசிக்கணும் இந்த ஒரு பகுதியை பற்றின்னு சொல்லி 2 புத்தகமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகமே அப்படித்தான் இருக்கும். நிறைய வரலாறு நிறைந்த புத்தகமாக இருக்கும். இந்த புத்தகம் வந்து IAS பயிற்சி பள்ளி தமிழகத்தில் வந்து IAS பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஒரு பெரிய வரலாறு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அது கீழே வந்து 2 புத்தகமே வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாபிக்கும் ரோசனாவுக்கும் முறைப்படி திருமணம் நடந்து முடிந்தது. விருந்தும் தடர்புடலாக இருந்தது. அன்று இரவு நடனமும் இசை கச்சேரியும் நடத்தப்பட்டன. புதுமண தம்பதியான நாய்களுக்கு என்று தனித்தனி படுக்கை ஒதுக்கப்பட்டது. அதை முறையாக கவனித்துக் கொள்ள இங்கிலாந்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட கால்நடை மருத்துவர் நாய்களுடன் கூடவே இருந்தார். இந்த கல்யாணத்துக்கு $60,000 செலவு. நாய்களை மட்டுமல்லாது சிங்கங்களையும் நேசித்த ஜூனாத் நவாப் அவற்றை பாதுகாக்க காடுகளை அழிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து இந்த சுதேசி மன்னர்களோட பழக்க வழக்கங்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணோம். இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறைய சுதேசி மன்னர்கள் பற்றியும் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை மட்டும் தான் நம்ம பார்க்க வந்தோம். நீங்களுமே இந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி படிங்க. தேசாந்திரி பற்றி புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 650 புத்தகம், ஒரு 600 பக்கங்கள் இருக்கும். பட் நிறைய வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்குது. எப்பயாச்சும் ஆஃபர் போட்டால் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இதில் இருந்தால் வந்து ஒரு சாப்டர் பற்றியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 வீடியோ போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு வரலாறு நிறைந்த புத்தகம். இன்னொன்று வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா இதை படிச்சுட்டு போனாலே இதை யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அதுலேருந்து 1-2 ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் அந்த புத்தகம் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி படிங்க. நன்றி.